ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எக்ஸாம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண லோக்கல் ஹோஸ்ட் சர்வர்ல நாம நம்மளுடைய வெப்சைட்க்கான ஃபைல்ஸை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், எங்க பிளேஸ் பண்ணா ப்ராப்பரா நம்மளுடைய வெப்சைட்டை ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிம்பிளா நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணி AOG.html அப்படின்ற ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள H1 டேக்குள்ள வெல்கம் டு அரங்கா அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைல் இதுதான். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய வெப்சைட்டுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபைல்ஸை இப்போ நான் சொல்ற மாதிரி கரெக்டான ஃபோல்டருக்குள்ள பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வெப்சைட்டை வந்து ப்ரௌசர் வழியாக ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நான் இந்த AOG அப்படின்ற ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக C டிரைவில் எக்ஸாம்ப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் எக்ஸாம் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். நான் வந்து C டிரைவுக்குள்ளே வந்து போய்க்கிறேன். லோக்கல் டிஸ்க் C அப்படின்றதுக்குள்ளே நான் உள்ள வந்திருக்கேன். இதில் எனக்கு எக்ஸாம் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போய்க்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே HD docs அப்படின்றது இருக்கும். இந்த HD docsக்குள்ளே நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுக்கான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணணும். இங்கே நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்களுடைய வெப்சைட்டை வந்து ப்ரௌசர் வழி ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். நான் இந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணிட்டு வந்த AOG அப்படின்ற HTML ஃபைலை. இப்போ ஓகே, AOG அப்படின்ற ஃபைலை இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நீங்கள் வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் நாம லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் வந்து ரன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வருது. இப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம சிஸ்டத்தில் லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணலாம். சர்ச்சில் போயிட்டு எக்ஸாம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலில் அப்பாச்சி சர்வருக்கான சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அப்பாச்சிக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். நீங்களும் கிளிக் பண்ணுங்கள். அப்பாச்சி சர்வருக்கான சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதும் எங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது நாம் HD docs அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள AOG அப்படின்ற ஃபைலை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு HTML ஃபைல். இந்த ஃபைலை ப்ரௌசர் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து போட்டுக்காங்க. இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த HD docs அப்படின்ற ஃபோல்டருக்கு உள்ள என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே குறிக்கும். இப்போ நாம HD docs ஃபோல்டருக்குள்ள டைரக்டாகவே AOG.html அப்படின்ற அந்த HTML ஃபைலை பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலை நேமோட எக்ஸ்டென்ஷனோட நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் ஆக்சஸ் ஆகும். AOG.html அப்படின்றத நான் கரெக்டாக கொடுத்துக்கிறேன். உங்களுடைய ஃபைலுக்கு என்ன பேர் கொடுத்தீங்களோ என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு என்டர் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப் பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைல் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். நான் வெல்கம் டு அரங்கா OG அப்படின்னு கொடுத்துருந்தேன். இங்கே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். AOG.html ஃபைலுக்குள்ள H1 டேக் போட்டு நான் கொடுத்துருந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபைல்ஸை எக்ஸாம் ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய HD docs அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். இந்த ஃபோல்டருக்குள்ளே டைரெக்டாக ஒரு ஃபைலை தான் பிளேஸ் பண்ணணுமானா கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஃபைலை வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து மை வெப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த AOG அப்படின்றத மூவ் பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன். இப்போது எனக்கு மை வெப் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே HD docsக்குள்ளே மை வெப் அப்படின்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் AOG அப்படின்ற HTML ஃபைல் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ போயிட்டு நான் ப்ரௌசரை ரீலோட் பண்ணுறேன். எந்த சேஞ்சுமே பண்ணாத நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா HD docsக்குள்ளே இருந்த AOG ஃபைலை HD docsக்குள்ளே மை வெப் அப்படின்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே மூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த AOG அப்படின்ற HTML ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபைல் பாத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். HD docs அப்படிங்கிறத இந்த லோக்கல் ஹோஸ்ட் ஃபார்வர்டு ஸ்லாஷ் வந்து மார்க் பண்ணோம். அதுக்குள்ளே எனக்கு மை வெப் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த ஃபார்வர்டு ஸ்லாஷுங்கிறது அதுக்குள்ளே அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். அதனால் இதை கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. மை வெப் ஃபோல்டருக்கு உள்ள AOG.html வந்து இப்போ இருக்குது. இப்போ நான் என்டர் கொடுத்து சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். வெல்கம் டு அரங்கா OG அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான வெப்சைட்கான ஃபைலை ப்ராப்பராக HD docs அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே பிளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் மூலிமா உங்களால் இந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம் கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டு இந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறேன்.
ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ரௌசரில் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் ரீலோட் கொடுக்குறேன் பாருங்க. இப்போது ஒர்க் ஆகலை. htdocsக்குள்ளே நீங்கள் வைக்கக்கூடிய வெப்சைட்டுக்கான ஃபைலை நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் சர்வருக்கான சர்வீஸை, அதாவது அப்பாச்சி சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் போய்ட்டு அகைன் அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு ஃபைல் வந்து ப்ராப்பராக இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வெப்சைட் ஃபைல்ஸை நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் சர்வரில் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.